ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் புரட்டாசி மாதம் ஸ்பெஷலாக புளியோதரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 3/4 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்து சாதமாக வடித்து வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்தப்போல் ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் 1½ ஸ்பூன் அளவுக்கு உளுத்தப்பருப்பும் சேர்த்து நல்லா லேசாக பொன்முருவலாக வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுணும். இந்த பருப்பு வகையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் சேர்க்காமே வறுத்து எடுத்துக்கலாம். கடாயை நான் ரொம்ப சிம்மில் வச்சுருக்கிறேன். நான் எடுத்துருக்கிறேன் இந்த புளியோதரைக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு புளி எடுத்துருக்கிறேன். இதுக்கு நான் 3/4 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்து சாதமாக வடித்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த புளியை சுடுதண்ணியில் சேர்த்து நல்லா புளியை கரைச்சலை பார்த்திங்கன்னா நல்லா திக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்காக கரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லேசாக வறுபட்டு வந்துட்டுருக்குது. அந்தளவுக்கு வறுபட்டால் தான் பருப்பு நல்லா கிறிஸ்பியாக வறுபடும். இப்போ இந்த பக்குவத்துக்கு வந்ததும் இதை நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துடலாம். புளியோதரை நம்ம செய்யும்போது இந்த வரமல்லியோடைய வாசனையும் நல்லெண்ணெயோடைய வாசனையும் தாங்க புளியோதரையுடைய டேஸ்ட்டியே தூக்கி கொடுக்கும். அதனால் நம்ம பருப்பு வகையில் கொஞ்சம் கம்மியாக சேர்த்தாலும் இந்த வரமல்லியை கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்கணும். நான் அதனால தான் 2 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்து அது லேசாக வாசனை வரும்போது இதை நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். வரமல்லி கொஞ்சம் கூட கருகக்கூடாது, புளியோதரையுடைய சுவையை மாற்றிடும். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதுக்கு 4 வரமிளகாய் சேர்த்துருக்கிறேன். இந்த மிளகாய் நல்லா காரமான மிளகாய்ன்றதால 4 சேர்த்துருக்கேன். நம்ம தாளிப்புக்கும் மிளகாய் போட்டு தாளிப்போம். இப்போ இந்த மிளகாய் பார்த்திங்கன்னா எண்ணெயில் வறுபட்டு லேசாக உப்புலாக வரும் பாருங்கள், அது வரைக்கும் இந்த மிளகாயை நம்ம வறுத்து விடலாம். நம்ம புளியோதரையில் கொஞ்சம் எள்ளு சேர்ப்போம். அந்த எள்ளையும் நான் இந்த மிளகாய் கூடயே வறுத்து எடுத்துடுறேன். ஏன்னா வெறும் கடாயில் எள்ளு வறுபடும் போது பார்த்திங்கன்னா படப்படன்னு வெடித்து எங்கே பார்த்தாலும் தெரிக்கும். இப்படி எண்ணெய் சேர்த்துட்டு அதில் நம்ம எள்ளு சேர்த்து வறுக்கும்போது எள்ளு நல்லா வறுபட்டு வரும், எங்கே பார்த்தாலும் தெரிக்காது. இப்போ மிளகாய் கூடயே சேர்த்துட்டு இந்த எள்ளையும் மிளகாயும் நான் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். எள்ளு வறுபட்ட வாசனை வந்ததும் மிளகாயை ஆல்ரெடி வறுபட்டுடுச்சு. இப்போ இதை நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம். கடாய் நல்லா சூடாகவே இருக்கிறதால இந்த மிளகு சீரகம் பார்த்திங்கன்னா ஒரு 10 செகண்டுக்கு இருந்தால் போதும். நல்லா படபடன்னு வெடித்து வந்தோடனே இதை பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் பார்த்திங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து விடணும். லேசாக கொஞ்சம் கூட அதிகமாக வறுபட்டுறக்கூடாது, கசப்பு அதிகமாக ஆகிடும். ஆனால் லேசாக வறுபட்டு நல்லா வாசனை வரும்போது நம்ம இதை பிளேட்டில் மாற்றிடலாம். வெந்தயம் பார்த்திங்கன்னா நல்லா வெடித்து வரும். நல்லா வெடித்து வந்ததும் நம்ம இதை பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ வெந்தயம் வறுபட்டுடுச்சு. நம்ம பிளேட்டில் மாற்றுறதுக்கு முன்னாடி ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு இதில் பெருங்காயத்தூள் சேர்த்து லேசாக வறுத்து விட்டு இதை நம்ம பிளேட்டில் மாற்றிடலாம். நம்ம குழம்புக்கும் பெருங்காயத்தூள் சேர்ப்போம், அது அப்புறமா சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். கடுகு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. கடுகு பார்த்திங்கன்னா நல்லா இந்தளவுக்கு வெடித்து நல்லா ஒன்று போல் வெடித்து அடங்கினதும் இந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதில் கருவேப்பிலையை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நிறம் மாறாமல் நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் இந்த எண்ணெயில் இந்த கருவேப்பிலையை நம்ம வறுத்து விட்டுக்கணும். நல்லா கிறிஸ்பியாக கருவேப்பிலை வறுப்பட்டதும் இதை நான் பிளேட்டில் எடுத்துகிட்டு மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை 1 கப்பு எடுத்துருக்கேன். இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். புளியோதரை தாளிக்கும் போதே அதில் வேர்க்கடலை சேர்த்து நம்ம தாளித்து மூடிடலாம். ஆனால் அது கொஞ்சம் நமுத்த போல் இருக்கும். இதை போல் நம்ம தனியாக வறுத்து வச்சுட்டு நம்ம சாதத்தில் கிண்டும் போது இந்த வேர்க்கடலையை சேர்த்தோன்னா அந்த மொறுமொறுப்பு தன்மை அப்படியே இருக்கும். இப்போ இந்த எண்ணெயில் வறுத்து விட்டு இதை தனியாக ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம அரைக்கிறோம் இல்லையா, அந்த வறுத்து அரைச்சதுலேயும் கொஞ்சமாக நான் வேர்க்கடலையை 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் தான் வேர்க்கடலை சேர்த்துருக்குறேன் பாருங்கள். இது நல்லா ஆறட்டும். இப்போ இது நல்லா ஆறினதும் இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. நல்லா ஆற வச்சுட்டு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம அரைச்சின்னு இந்த பொடி பாருங்கள், இந்த பக்குவத்தில் இருக்கணும். நல்லா இது மாதிரி கொரகொரப்பாக இருக்கணும், ரொம்பவும் கொரகொரப்பாக இருக்கக்கூடாது. ஒரு ரவை பக்குவத்தில் இருக்கணும். இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே சேர்க்கணும். நான் இந்த குழம்பை நல்லெண்ணெயில் தான் தாளிச்சிருக்கிறேன். நல்லா ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவாக ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இதில் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து வெடிச்சிருக்கும் போதே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம்.
1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிறதால படப்படன்னு வெடித்து நல்லா செவந்து சீக்கிரமாக வந்துடும். இப்போ கடுகு வெடித்து அடங்கி இந்த பருப்பு லேசாக செவந்து வரும்போது ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக சீரகம் சேர்த்துடலாம். அதே போல் ஒரு 5-6 வெந்தயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதெல்லாம் மணமாக வறுபட்டு வரும். அப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். கூடவே ஒரு 5-6 வரமிளகாய் சேர்த்துடலாம். இந்த வரமிளகாலாம் சேர்த்து எண்ணெயில் கொஞ்சம் வறுபடணும். இந்த எண்ணெயில் 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். நம்ம கடைசியிலையும் நம்ம பெருங்காயத்தூள் சேர்க்கணும். சேர்த்து இதெல்லாம் நல்லெண்ணெயில் நல்லா அடுப்பை இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் நல்லா கலந்து விட்டுட்டு இருக்கிறேன். நல்லா ஒரு மணமாக ஒரு வாசனையோட இந்த எண்ணெய் இருக்குது. இப்போ நம்ம கரைச்சி எடுத்துன்னு வந்துக்கிற புளி கரைச்சலை இதில் சேர்த்துடலாம். புளி கரைச்சலை கரைச்சி வடிகட்டி எடுத்து வந்துருக்கிறேன். இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். சேர்த்து எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நம்ம வடித்து வச்சுக்கிற ஒரு 3/4 கிலோ அளவுக்கு ரைஸுக்கு தகுந்த போல் உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்ததும் மூடி போட்டு கொஞ்ச நேரம் அந்த புளி தண்ணியோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் அந்த புளி தண்ணி கொதிக்கணும். கொதித்து லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அந்த ஸ்டேஜில் நம்ம பொடிச்சு எடுத்துன்னு வந்துக்கிற அந்த பொடியை சேர்த்துடலாம். நம்ம அந்த ரைஸுக்கு தகுந்த போல் தான் அந்த பொடியை அரைச்சி எடுத்தோம். அதனால் நம்ம அரைச்ச பொடி எல்லாமே சேர்த்துடலாம். நான் சாதத்தோட மேலே சேர்க்கறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பொடியை தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி எல்லா பொடியுமே சேர்த்துட்டேன். இப்போ இந்த பொடியை சேர்த்து ஒரு தடவை கலந்து விடும்போதே குழம்பு நல்லா திக்காக வந்திருக்கும். இது 1 நிமிஷம் மட்டும்தான் கொதிக்க விடணும். இதில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையை இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கடைசியாக பெருங்காயத்தூள் சேர்த்தா தான் சாதம் கிண்டும் போது பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் வாசனையோட நல்லெண்ணெயோட மணத்தோட ரொம்பவே நல்லாயிருக்கும் புளியோதரை. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு உப்பு செய்யாதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு நான் மேலே மறுபடியும் ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் இன்னுமே எண்ணெய் சேர்க்கணும்னு நினச்சா எண்ணெய் சேர்த்துக்கலாம். புளியோதரைக்கு எவ்வளோ எண்ணெய் சேர்த்தாலும் சுவை வந்து அதிகமாக தான் இருக்கும். இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு விட்டுடலாம். இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் செஞ்சிங்க. நல்லா கொதித்து வந்திருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு ஆறட்டும். நான் சாதமும் வடித்து ஆற வச்சுருக்கிறேன். எப்பயுமே புளியோதரை குழம்பு செஞ்சு சாதத்தையும் ஓரளவுக்கு நல்லா சூடு குறைஞ்சி நல்லா ஆறி இருக்கணும். குழம்பும் நல்லா சூடு குறைஞ்சி நல்லா ஆறி இருக்கணும். இப்போ என்னுடைய கொதிப்பெல்லாம் அடங்கி கொஞ்சம் நேரத்துக்கு ஆறினதும் நம்ம சாதத்தோடு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ குழம்பு நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ நான் ரைஸும் நல்லா 3/4 பங்குக்கு ரைஸ் வந்து நல்லா சூடு குறைஞ்சிடுச்சு. இப்போ இதை நம்ம சாதத்தோடு மிக்ஸ் பண்ணணும். இந்த புளியோதரை தொக்கை இந்த சாதத்தோடு சேர்த்துடலாம். நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையை சேர்த்துடலாம். இப்போ நம்ம கடைசியாக கொஞ்சம் வச்சுருந்த அந்த பொடியையும் மேலே தூவிடலாம். நல்லா கமன்னு வாசனையாக இருக்குது. இப்போ இது நல்லா அந்த சாதத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் நீங்கள் சாதத்தில் எண்ணெய் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா 1 குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம விருப்பத்துக்கு சாதத்து மேலேயும் நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கிற இந்த புளியோதரை ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.